அடுத்ததாக சேஷவாகனம். பெருமாளுக்கு நின்றால் குடையாகவும் அமர்ந்தால் இறக்கையாகவும் சயனித்தால் படுக்கையாகவும் இருக்கக்கூடியது. சகல கலைகளையும் அறிந்தது. எப்பயும் பெருமாளை விட்டு அகலாம அதன் கூடவே இருக்கக்கூடியது இந்த சேஷம் என்பது. சங்கமும் சக்கரமும் சேஷனும் பரிவாக தம்பியராய் வரக்காணின் என்று ராமாவதாரத்தில் சொல்லுவாங்க. சங்கம் சுதர்சனம் என்ற சங்கு, பாஞ்சசன்யம் என்ற சக்கரம், இந்த அதே சேஷன் 3 பேரும் தான் ராம லட்சுமண பரத சத்ருகனார் அவதரித்தும் ராமபிரான் வனவாசம் சென்ற பொழுது அவர் கூடவே போனது லட்சுமணன் தான். ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா? பெருமாளை விட்டு நீங்கி ஒரு நிமிஷம் கூட இருக்காது, பெருமாள் கூடவே தான் போகும். அதனால அந்த ஆதிசேஷனுடைய அவதாரமாய் லட்சுமணன் அவதரித்ததால் ராமாவதாரத்தில் ராமன் காட்டுக்கு சென்ற பொழுது கூட கூடவே போயிருந்து தனது அண்ணனுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கூடவே இருந்ததா என்று சொல்வார்கள். அந்த சேஷன்கிறதோட சிறப்பு அதுதான். 1000 நாவு படைத்த ஆதிசேஷன். பெருமாளுடைய புகழை பாட வேண்டுமென்றால் 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் அது முடியாது என்று சொல்வார்கள். சேஷாங்க சயனம் என்று சேஷத்தின் மீது ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கக்கூடியவர் பெருமாள். நமது உடம்புலையும் பார்த்தீங்கன்னா அந்த குண்டலினிங்கிற பாம்பு நம்ம மூலாதார சக்கரத்தில் இருக்குமா. மூலாதாரம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை, சகஸ்திரதலம் என்று அந்த ஒவ்வொரு நிலையாக நம்ம தியானத்தின் மூலமாகவும் மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் நம்ம அந்த குண்டலினி என்ற பாம்பை எழுப்பி ஒவ்வொரு சக்கரமாக கடந்து சென்று இறுதியாக சகஸ்திரதலத்தை அடைந்தால் அங்கு பெருமாளுடைய பரமபதம் என்ற அந்த சொல்லக்கூடிய அந்த சமம் பிளஸ் ஆதி, சமம் என்றால் சமம், ஆதி என்றால் இறைவன், இறைவனுக்கு சமமான சமாதி நிலையை அடைந்து பெருமாளை தரிசிக்கலாம் என்று சொல்லும் தத்துவதற்கு ஏற்ப அந்த ஆதிசேஷன் என்ற பாம்பு சுருட்டி கொண்டு இருக்கையாக இருக்க அதன் மேல் தோரணையாக ஒரு அமர்தலாக சாய்ந்திருந்து ஒரு காலை மடக்கி கையை ஆசுவாசமாக தொங்கவிட்டு கொண்டு பரமபதநாதனாக அந்த நமக்கெல்லாம் சேவை சாதிக்கக்கூடிய ஒரு திருக்கோலம். இதனை வருடந்தோறும் நமது பங்குனி பெருவிழாவில் 11ஆம் நாள் நிகழ்ச்சியாக இந்த சேஷவாகனத்தை நடத்தி வருகின்றோம். இந்த சேஷவாகனமானது தொடர்ந்து நடந்து மன்னார்குடி மக்களுக்கு வீதி வளமும் நகர்வளமும் வந்து திருக்கோயிலை வந்திருந்து பக்தர்களுக்கு எல்லாமல்ல ராஜகோபால சுவாமி அருள்வாளித்து மன்னார்குடி மக்களுக்கு சகல சம்பத்துகளையும் கொடுக்க வேண்டும் என்று அவனருளாலே அவன்தால் வணங்கி என்பது போல் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனையை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.